வணக்கம், நான் உங்கள் ஆனந்தி. வெல்கம் டு ஆனந்தி கலர்ஃபுல் வேர்ல்ட். நான் இன்றைக்கி செய்ய போகக்கூடிய ரெசிபி கிரில் சிக்கன். ரொம்ப நாளாக எனக்கு ஒரு ஆசை இருந்ததுங்க. அது என்னதுன்னா, முழு கோழியை வாங்கி வீட்லேயே வச்சு செஞ்சு சாப்பிட்ணுன்னு ஆசையாக இருந்தது. அந்த ஆசை இந்த அகரோ ஓடிஜி இந்த ப்ராடக்ட் வந்ததுக்கப்புறம் தாங்க நிறைவேறிச்சு. ஓடிஜியில் கிரில் சிக்கன் ரொம்ப சுலபமாகவே செஞ்சிடலாங்க. கிரில் சிக்கன் ரெசிப்பியை பார்க்குறதுக்கு முன்னாடி எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மறக்காமல் பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. கிரில் சிக்கன் ரெசிபி செய்கிறதுக்கு ஒரு அகலமான பவுல் எடுத்துக்கிட்டு அதில் அரை கப் தயிர் சேர்த்து தேவையான அளவு சிக்கன் கபாப் மசாலா, அரை டீஸ்பூன் மஞ்சள் தூள், தேவையான அளவு உப்பு, ஒரு முழு எலுமிச்சப்பழத்தை பிழிஞ்சு சேர்த்துருங்க, ஒரு டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள், அரை டேபிள் ஸ்பூன் நல்ல மிளகுத்தூள், எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுறலாம். இந்த ரெசிபிக்கு நான் ஃபுட் கலர் சேர்க்கலை. உங்களுக்கு கடையில் கிடைக்கிற மாதிரியே சிக்கன் கலர்ஃபுல்லாக வேணும்னு நினச்சிங்கன்னா ரெட் கலர் ஃபுட் கலர் சேர்த்துருங்க. மசாலா நல்லா கலந்ததுக்கப்புறமா கஸ்தூரி மேத்தி 2 டேபிள் ஸ்பூன் கையில் எடுத்து நல்லா க்ரஷ் பண்ணி சேர்த்துருங்க. ரிஃபைண்ட் ஆயில் 1/4 கப். மறுபடியும் நல்லா கலந்து விட்டுருங்க. கிரில் சிக்கனுக்கு தேவையான மசாலா பர்ஃபெக்டாக ரெடி ஆகிடுச்சு. கிரில் சிக்கன் செய்கிறதுக்கு 1.25 2 கிலோ டைப்பில் முழு கோழியாக வாங்கி இந்த மாதிரி எடைக்கெடைக்கு நல்லா கீறி விட்டுருங்க. அப்போந்தான் மசாலா நல்லா இறங்கும். இப்போ இந்த கோழியை ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சுருந்த மசாலாவில் கோழியில் எல்லா இடமும் படுற மாதிரி மசாலாவை நல்லா கோட் பண்ணி எடுத்துடலாம். கடைசியாக மசாலாவை சிக்கனுக்கு உள்ளேயும் நல்லா கோட் பண்ணி விட்டுருங்க. முழு சிக்கன்லேயும் மசாலாவை நல்லா கோட் பண்ணியாச்சு. சிக்கன் ஒரு 3 மணி நேரத்துக்கு நல்லா ஊறணும். அதுக்கு ஒரு சில்வர் ஃபாயில் பேப்பர் எடுத்து சிக்கன் இருக்கக்கூடிய பவுலை ஃபுல்லாக கவர் பண்ணிடுங்க. கவர் பண்ணதுக்கப்புறமா ஃப்ரிட்ஜில் வச்சுருங்க. 3 மணி நேரம் ஆகிடுச்சு. ஃப்ரிட்ஜிலேருந்து எடுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம ஓவனை ப்ரீஹீட் பண்ணிடலாம். முதல்ல டெம்பரேச்சர் நாபை 210 டிகிரிக்கு செட் பண்ணிடுங்க. அடுத்து ஃபங்க்ஷன் மோட் ரோட்டிசாரி மோடில் செட் பண்ணிடுங்க. இது கரெக்டாக பார்த்திங்கன்னா நடுவில் இருக்கும். கடைசியாக டைமர் நாப் 10 நிமிஷத்துக்கு ப்ரீஹீட் பண்ணிடலாம். 3 மணி நேரம் ஆகிடுச்சு. சிக்கன் நல்லா ஊறி இருக்கும். ரோட்டிசாரி ராடில் சிக்கனை செட் பண்ணதுக்கு முன்னாடி சிக்கனை ரோப் வச்சு நல்லா கெட்டிடலாம். முதல்ல சிக்கனோட 2 காலையும் நல்லா சேர்த்து வச்சு திக்கான த்ரெட் வச்சு நல்லா கெட்டிடுங்க. இதே மாதிரி சிக்கனோட ரெக்க பகுதியும் சேர்த்து கட்டிடுங்க. எல்லா இடமும் நல்லா கெட்டினதுக்கப்புறமா ரோட்டிசாரி ராடில் சிக்கனை இன்சர்ட் பண்ணிடலாம். இதையும் சிக்கனில் நல்லா இன்சர்ட் பண்ணிடுங்க. 2 சைட்லேயும் நல்லா ஷார்ப்பாக இருக்கிறதுனால சிக்கனோட சதையில் நம்ம குத்தும்போது நல்லா போய் மாட்டிக்கும். சிக்கனில் இந்த மாதிரி நல்லா இன்சர்ட் ஆனதுக்கப்புறமா இது கூடவே ஒரு கீ மாதிரி ஒன்று கொடுத்துருப்பாங்க. அதை இந்த ஹோலில் இன்சர்ட் பண்ணி நல்லா டைட் பண்ணி விட்டுருங்க. ஒரு பக்கம் நல்லா டைட் ஆகிடுச்சு. இதே மாதிரி இன்னொரு பக்கமும் நம்ம செஞ்சிடலாம். ரெண்டு சைடும் நகராத்த மாதிரி நல்லா அழுத்தி விட்டுருங்க.
இந்த பக்கம் அந்த கீ மாதிரி உள்ள ஸ்க்ரூவை இந்த ஹோல் வழியாக நல்லா சுற்றி விட்டுருங்க. இந்த மாதிரி செய்யும்போது க்ரில்லை சுற்றும்போது அங்கேயும் இங்கேயும் சிக்கன் நகராமல் இருக்கும். ஓவனில் வைக்கிறதுக்கு சிக்கன் ரெடி ஆகிடுச்சு. ஓவன் ப்ரீ ஹீட் பண்ணுறதுனால நல்லா ஹீட்டாக இருக்கும். உள்ளே நம்ம கையால் தூக்கி வைக்க முடியாது. இந்த அகாரோ ஓடிஜியில் ரோட்டிசேரி ராடை தூக்கி வைக்கிறதுக்குன்னே ஒரு ஹேண்டில் கொடுத்துருப்பாங்க. அதை யூஸ் பண்ணி தான் நம்ம உள்ளே வைக்க போகிறோம். செட் பண்ணி வச்சுருந்த டைமர் சுற்றி முடிஞ்சதும் ஆட்டோமேட்டிக்காக இந்த லைட் ஆஃப் ஆகி டிங் சவுண்ட் கேட்கும். சவுண்ட் வந்த உடனே ஓடிஜியோட டோரை ஓப்பன் பண்ணிடலாம். ஹேண்டில் யூஸ் பண்ணி ரோட்டிசரி ராடை உள்ளே ஒரு ஹோல் தெரியுது இல்லையா, அதுக்குள்ளே இன்சர்ட் பண்ணிடலாம். இந்த மாதிரி ஃபிட் பண்ணிடுங்க. ஓடிஜியோட டோரை க்ளோஸ் பண்ணிடலாம். டெம்பரேச்சர் நாபும் ஃபங்க்ஷன் நாபும் ஏற்கனவே செட் பண்ண மாதிரி அப்படியே இருக்கட்டும். இப்போது சேஞ்ச் பண்ணுறது டைமர் நாப். டைமர் வந்து சரியாக 60 நிமிஷத்துக்கு வச்சுருங்க. டைமர் செட் பண்ண உடனேவே சிக்கன் அழகாக இந்த மாதிரி சுற்ற ஆரம்பிச்சிடும். சரியாக 60 நிமிஷம் ஆகுது. 60 நிமிஷம் ஆனதுக்கப்புறமா இந்த லைட் ஆட்டோமேட்டிக் ஆஃப் ஆயிரும். இப்போது ஓவனோட டோரை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். சிக்கன் நல்லா குக்காக இருக்குது. ஹேண்டில் பயன்படுத்தி இந்த ரோட்டிசரி ராடை வெளியில் எடுத்துடலாம். கிரில் சிக்கன் மசாலாலாம் நல்லா கோட்டாகி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இப்போ இந்த ராடை ரிமூவ் பண்ணிடலாம். உங்களுக்கு இந்த கிரில் சிக்கன் ரெசிபி பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ. கீப் வாட்சிங்.